இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பார்த்து பேசதான். பார்த்து பேசுற அளவுக்கு நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துவீங்க, கை நீட்டி அடிப்பீங்க? அதுக்கு மேலயும் நான் எதுக்கு நீங்க சொல்றத நிதானமா கேட்கணும்? இவளையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்க போதே தெரியுது உங்க அக்கறை என்னன்னு. ஈஸ்வரி, நீ பேசாத. என்னமோ பெரிய ரோஷக்காரி மாதிரி. இனியும் சங்காத்தமே வேண்டாம். இனியும் விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஏன் வீட்டு படியேறி வந்திருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ஓ, புரிஞ்சு போச்சு. ஈஸ்வரி ஒண்ணு இல்லாம நிக்கிறான்னு கேள்விப்பட்டு தானே வந்தோம். அத நேர்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு கிளம்பி வந்தியோ? அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் என்னைக்குமே எனக்கு இருந்ததில்லை ஈஸ்வரி. நான் இங்க வந்தது நீயும் சரவணனும் ஒண்ணு சேரணும்னு சொல்லதான். உன் வாய மூடுறியா? நீ ஒருத்தி இல்லனா நாங்க பிரிச்சிருக்கவே மாட்டோம். கரெக்ட் தான் ஈஸ்வரி. இப்போ நான் அதை தான் சொல்றேன். என்னால தானே நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க. நான் வெளியூர் போயிடுறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். அது போதுமா உனக்கு? ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணவரோட நான் சேர்ந்து வாழ நீ எனக்கு பிச்சை போடுற, அப்படிதானே? ஈஸ்வரி, எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிற. பின்ன நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கா? அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? ஏங்க போலீஸ் தேடுதுன்னு இவ வீட்ல ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, அது தப்பு இல்லையா? அப்ப எனக்கு வேற வழி தெரியல ஈஸ்வரி. அதான் என் பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கட்டின பொண்டாட்டியை விட இவதான் கண்ணுக்கு தெரியறால. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஏன் உங்க கூட வாழணும்? அதுக்கு விட்டுட்டு போறதுதான் தீர்வா?